அப்துல் கலாம் ஐயா 2001 ஜார்க்கண்டோட முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு, கவர்னரையும் மீட் பண்ணிட்டு, பொக்ரா ஸ்டீல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணணும். அதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சின்மயா வித்யாலயால வந்து மீட் பண்ணணும். ஸோ இந்த பயணத்த வந்து தொடர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய பைலட்ட வந்து கேட்குறாரு, ஃப்ளைட் வந்து பறக்க முடியுமா? ஏன்னா வானிலை சரியில்லாம இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் உடனே வந்து ஹெலிகாப்டர் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா பயணம் செய்ய முடியும் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவரும் அவரோட சேர்ந்து 2 பேரும் வந்து போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, சில டர்புலன்ட் நடக்குது. அத ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாரு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய பசுமையான காட்சிக்கு ரொம்ப ரசிச்சுக்கிட்டே வராரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலைகள், மரங்கள் நிறைஞ்ச இடங்கள் மேல வந்து பறக்குறாங்க. இத வந்து ஷார்ட் டெர்ம் கெயினுக்காக, பணத்துக்காக இத அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. பட் அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஆர்பிஎம் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி 2 பைலட்டும் டிஸ்கஷன் பண்றது சாரோட காதுல விழுது. உடனே வந்து ஒரு பதட்டம் ஆகுது. ஒரு சில வினாடிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட என்ஜின் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. கீழ வந்து போகக்கூடிய கார், ஆட்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில வினாடிகள்ல இது ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் சேஃபா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்ததுக்கப்புறம் ஐயாவுக்கு எதுவுமே ஆகவே இல்ல. சேஃபா வந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவர் போகவே இல்ல. அதுக்கு பதில் டைரக்ட்டா அந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போயிட்டு மீட் பண்ணி, அவர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீச்ச வந்து குடுக்குறாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்டின்னா, நம்ம ஒரு சில சின்ன சின்ன தடைகளுக்கே நம்ம வந்து சோர்ந்துறக்கூடாது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயசுல கூட அவரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன வலிமை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீல் பிளான்ட்ட மீட் பண்ண போயிருந்தார். அத விட அவருக்கு ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் உடனே அந்த மாதிரி வந்து போறாரு. போயிட்டு அங்க ஸ்பீச்ச டெலிவரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவரோட பயணத்த வந்து கன்டின்யூ பண்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் புக் கிளப்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.